இன்னைக்கு வீடியோவில் நாம தண்ணியில இருந்து கரண்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்கனவே நாம லெமன்ல இருந்து கரண்ட் எடுக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம். இதுவும் கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜிங்க் பிளேட் வந்து தேவை. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய பேட்டரி வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணி இந்த பேட்டரி இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பேட்டரிக்கு மேலே ஒரு தகுடு மாதிரி ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்க பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோட ஹெல்ப்போடு இதை பண்ணுங்கள். ஸோ இந்த தகுடு மாதிரி இருக்க இந்த லேயர் வந்து எடுத்துடுங்க. இப்போ நான் பேட்டரிக்கு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு இது வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிளேட் யூஸ் பண்ணி அந்த கவரை கிழிச்சு எடுத்துக்கோங்க. இந்தமாதிரி கவர் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேப்பர் வந்து எடுத்து உங்களோட டெஸ்க் மேலே போட்டுக்கோங்க. இப்போ இருக்க இந்த லேயர் தான் வந்துட்டு ஜிங்க். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட் யூஸ் பண்ணி லைட்டாக இந்த மாதிரி கிழிச்சு ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி தட்டி வெளியே எடுத்துக்கோங்க. அண்ட் மேலே இந்த லேயர் மட்டும் ஸ்மூத்தாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சின்ன பசங்க இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்ஸோட ஹெல்ப்போட பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த ஜிங்க் பிளேட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த கெமிக்கல்ஸ்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறேங்க. இந்த மாதிரி அந்த ஜிங்க் பிளேட்டை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சிசர் யூஸ் பண்ணி அந்த பிளேட்டை இந்த மாதிரி ஆஃபாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு ஆஃபாக அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த ஆஃப்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக அந்த பிளேட்டை கட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த மாதிரி 11 பீஸ் ஆஃப் ஜிங்க் பிளேட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி காப்பர் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஒயரையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக 11 பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த காப்பர் ஒயர் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோட்டிங்கை வந்துட்டு பிளேட் யூஸ் பண்ணி நல்லா சுரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா காப்பர் ஒயரையும் சுரண்டிக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி 11 காப்பர் ஒயரும் 11 ஜிங்க் பிளேட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒரு ஜிங்க் பிளேட் வந்து எடுத்து அதோடைய முனையில் இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் அந்த ஹோல்ஸ்குள்ளே ஒரு காப்பர் ஒயர் இந்த மாதிரி சொருகிக்கோங்க. சொருகி நான் பண்ணுற மாதிரி அதை ஒரு சைடில் எதுவுமே மடித்து நல்லா முறுக்கிக்கோங்க. அந்த காப்பர் ஒயரை வந்துட்டு ஜிங்க் பிளேட்டை சுற்றி நல்லா வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த காப்பர் லைட்டை இந்த மாதிரி சைடில் பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்கறதுக்கு ஒரு என் ஷேப் மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இருக்கிற எல்லா காப்பர் ஒயரையும் ஜிங்க் பிளேட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபைனலாக 11 பீசஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த உப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து நம்மளுடைய கிளாஸில் இருக்க தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி நிறைய உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணியில் உப்பு கலக்கிறதுனால எலக்ட்ரிசிட்டி நல்லா கண்டக்ட் ஆகும். இப்போது இந்த மாதிரி ஐஸ் ட்ரே வந்து எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேயில் நம்மளுடைய சால்ட் வாட்டரை வந்துட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஜிங்கையும் காப்பரையும் கனெக்ட் பண்ண அந்த பீஸை எடுத்து நான் வைக்கிற மாதிரி இந்த ட்ரேவில் ஒரு ஓரமாக இது மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இருக்கிற எல்லா பீஸையும் எடுத்து இந்த ட்ரேயில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ட்ரேயோடைய இந்த ஒரு கப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜிங்க் பிளேட்டும் இன்னொரு பக்கம் காப்பர் ஒயரும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த மாதிரி 11 பீஸையும் வந்துட்டு நம்மளோட ட்ரேயில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எவ்வளோ கரண்ட் வருது அப்படின்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5 வோல்ட் கரண்ட் வந்துட்டு தண்ணியிலேருந்து வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு லைட் பல்ப் எடுத்து அதோடைய கம்பியை இந்த மாதிரி வந்து வளைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெருசாக இந்த கம்பியை வளைச்சிட்டு நம்ம இந்த தண்ணியில் வந்து வச்சு பார்க்கலாம். அது ப்ளஸ்ஸை ஜிங்க்லேயும் மைனஸை வந்து காப்பர்லேயும் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட் பல்ப் வந்துட்டு எரியுது.
ஸோ லைட் ஆஃப் பண்ணது நம்ம நல்லாவே தெரியுது. லைட் பல்ப் வந்து தண்ணியில் வச்ச உடனே எரியுது. நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக தண்ணியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டோம். ஸோ எப்படி தண்ணியிலேருந்து கரண்ட் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? ஏற்கனவே நம்ம லெமன்லேருந்து கரண்ட் இருக்கிற வீடியோ போட்டோம் இல்லையா? ஸோ அதுவும் இதுவும் ஒரே ப்ராசஸ் தான். அங்கே லெமனுக்கு பதிலாக இங்கே தண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம தண்ணிலேருந்து கரண்ட் எடுத்தோம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம ஓப்பன் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தெரியும் சேனல் லோகோ கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே தெரியும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is bye from Divakar.